வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்கள். உங்களுக்கு மொபைலுங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்களா? ஓகே, என்ன சொல்கிறாங்க, இந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸை நாம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுறப்ப, ஓகே, ஸோ ரைட்லேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வைஸ் எழுதுகிறப்ப. ஓகே, அப்படி எழுதுகிறப்ப எத்தனை லெட்டர்ஸோட பொசிஷன் வந்து மாறாமல் இருக்குது, அன்சேஞ்ச். இதுதான் கொஷின் நல்லா படிக்கணும். இந்த கொஷின்லாம் சிலி மிஸ்டேக்ஸ் நிறையா வரும். அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு டைம் 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் அந்த வேர்டு எழுதிக்கோங்க. இந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸை நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் வரும்? பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இ வரும், நெக்ஸ்ட்டு ஐ, நெக்ஸ்ட்டு எல் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் எல்லுக்கு அப்புறம் எம், அப்புறம் ஓ. இப்போ லெட்டர்ஸை கம்பேர் பண்ணுங்கள். எம்மோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஓக்கும் சேஞ்ச், பியோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐக்கு மட்டும்தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே தான் இருக்குது, அன்சேஞ்சாக இருக்குது. ஐக்கு ஐயே தான் இருக்குது. எல்லுக்கும் சேஞ்சு, ஈக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கொஷினில் ஹவு மெனி எத்தனை தான் கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு லெட்டரோட பொசிஷன் தான் மாறாமல் இருக்குது, ஐ. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் A1. கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.